செய்திகள். கனமழையின் காரணமாக சென்னை உட்பட 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக நாளை நாகப்பட்டினத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் இயக்குநராக எஸ். கார்மேகம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 3359 சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனமழையின் காரணமாக சதுரகிரி கோவிலுக்கு வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இயந்திரங்கள் பராமரிப்பு பணியின் காரணமாக மெரினா முதல் கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 651 ஆதிதிராவிடர் பயனாளிகளுக்கு 7,82,00,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 56,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாளை ஒட்டி இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் வாழ்த்து பெற்றார். பிறந்தநாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். ICSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றுகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையின் காரணமாக 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று பெங்கால் புயல் உருவாக உள்ளது. கனமழையின் காரணமாக நெய்வேலி NLC சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசிடம் 1,78,00,000 ரூபாய் ஈவுத்தொகைக்கான காசோலையை நிதி அமைச்சரிடம் வழங்கியது ரெப்கோ வங்கி. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் கட்டுநர் பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் நுழைவாயில் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் 27 கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார். பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியலமைப்பு சட்ட முகவுரையை வாசித்து உறுதிமொழி ஏற்றார். ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், தேசிய இயற்கை வேளாண் இயக்கம், அருணாச்சல பிரதேசத்தில் 2 நீர்மின் நிலையங்கள் அமைக்கும் திட்டம், அடல் புதுமை இயக்கம் நீட்டிப்பு ஆகியவற்றிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை அன்று நடக்க இருந்த CA தேர்வுகளின் தேதி மாற்றம் செய்யப்பட்டு மேற்கண்ட இந்த தேதிகளில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 4 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகை தர உள்ளார்.
சென்னையில் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுஞ்சாலைத்துறை அவசர உதவி எண்ணை அறிவித்துள்ளது. மேற்கண்ட இந்த எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பாம்பனை இணைக்கும் தரைவழி பாலத்தின் 12வது தூணில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வருகின்ற 29ஆம் தேதி வரை நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.